பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம டைம் அவுட் ஒர்க் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட லாஸ்ட் பார்ட் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா மற்றும் அல்லது மற்றும் இந்த கேட்டகரியில் ஒரு 2 சம் இருக்கும். இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக் இருக்குது. இதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ட்ரிக்கு தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வேகம். ஓகேங்களா? ஸோ வேகம் சம்மந்தமாக இங்கேயும் பேசிக்கான கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் மாற்றம் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒன்று வேணும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட் லாஸ்ட் பார்ட்டில் அதாவது டே 4ல் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது 2 டவுட் கேட்டிருந்தாங்க. முதல்ல வந்து அந்த 96வது சம்முக்கும் 100வது சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. ஸோ நான் செக் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இதில் கவனிங்க, இதில் ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் தான் மிஸ்டேக்காக இருக்கும். தமிழ் கொஸ்டினில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு வேர்டில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே நான் சொன்ன ட்ரிக்கு கரெக்டாக அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போது ஏபி இருவர் ஒரு வேலை முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பர். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். ஸோ அப்போது இங்கே என்னென்னா 2 பேரும் சேர்ந்து வேலையை தொடங்கினாங்கன்னு சொல்லலை. அதனால் நான் 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லாமல் 4 நாள் ஏ வேலை பார்த்துட்டு நீங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மீதி பி மட்டும் முடிக்கிறார் அப்படிங்கிற கான்செப்டில். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இப்போ இந்த மாதிரி 12 நோட் பண்ணியிருந்தோம். அது அப்புறம் டிவைடில் 12 நோட் பண்ணிவிட்டு ஏ வேலை பார்த்து அந்த 4 நாளை இங்கே நம்ம நோட் பண்ணியிருந்தோம். மீதி வேலையை பி எத்தனை நாள் வேலை பார்த்துருந்தார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை எக்ஸ்னு வச்சுருந்து இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி மெத்தடில் அவங்க சொல்லியிருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கிலீஷ் கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இந்த தமிழ் கொஸ்டினில் இந்த மாற்றம் வந்திருக்கிறதுனால தான் அந்த கன்ஃபியூஷனே வந்திருக்கு. ஓகே? ஸோ அந்த கொஸ்டின் டவுட்டு கேட்டிருந்தவங்களுக்கு நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டு புரியும். ஓகே? அதே இது 100வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த தமிழ்லமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ஏ மற்றும் பி 20 வேலை தொடங்கினார். ஏ 12 நாளில் முடிப்பார். பி 20 நாளில் முடிக்கக்கூடியவர். ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்த பின் அப்படிங்கிறத இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா தெளிவாகவே இங்கேயும் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இங்கே நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம், இங்கே ஏ 12 அப்படி நோட் பண்ணிவிட்டு பி 20ங்கிறத கீழே நோட் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலைத்தாங்கல்ல, அப்போ ஏக்கு 3 நாள் பிக்கு 3 நாள் போட்டு அடுத்து ஏ போன பின்னாடி மீதி வேலை பி எத்தனை நாள் முடிச்சிருப்பாருன்ட்டு இங்கே எக்ஸ் போட்டிருந்து ஈக்குவல் டு 1 போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த பார்ட் வீடியோவை பார்த்துருந்தவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியும். ஓகே? ஸோ அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே அதில் அந்த கொடுத்துருக்க அந்த வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்படி நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு அடுத்த டவுட் என்ன கேட்டிருந்தாங்க, சார் லாஸ்ட்டாக கொடுத்த ஒரு ஹோம்ஒர்க்கை நீங்கள் லாஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? எஸ். ஸோ 108வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டினா இதை பாருங்கள். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்கள் முடிப்பார்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. இப்போ இங்கே நல்லா வார்த்தையை கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஆண் அவர் வந்து எத்தனை நாள் முடிப்பார், 15 நாளில் முடிப்பார். அதனால் நான் டிவைடில் 15 நோட் பண்ணுறேன். ஒரு பெண் வந்து 20 நாளில் முடிக்கக்கூடியவங்க, அதனால் டிவைடில் 20 நோட் பண்ணுறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே? ஸோ அப்போ 1 நோட் பண்ணிட்டோம். இப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு, அப்போ ஆணும் 6 நாள் வேலை பார்த்துருக்காரு, பெண்ணும் 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆண் வேலையை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை பெண் பார்த்துருக்காங்க. எத்தனை நாளுங்கிற தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே? எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 15க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன வரும், 60 அப்படின்னு வருமா? ரைட். அடுத்தது இங்கே 15 × 4 தான் 60. அப்போ மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24, 6 24 ப்ளஸ் இங்கே 20 × 3 தான் 60. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 3 18 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 60 வந்து இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். 24யும் 18 மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா 30 41
2ன்னு வருங்களா, 42 + 3x = 60. இதில் வந்து 3xோட வேல்யூ என்ன வரும், 60. இந்த 42 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 60லேருந்து 42 போனுச்சுன்னா பேலன்ஸ் 18. அப்போது 3xோட வேல்யூ 18 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன, 1 3 3 6 3 18. அப்போ எக்ஸ் வந்து எத்தனை நாள், மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன ட்ரிக்கில் நீங்கள் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ டவுட்னா கிளியர் ஆகிடுச்சா. ஸோ இன்றைக்கி பார்ட் 5ல் நம்ம என்ன மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம், மற்றும் அல்லது மற்றும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கொஸ்டினை நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6 9 18 நாட்களில் முடிப்பார் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்க முடியும். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, அவங்களோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஆனால் அவங்க வந்து 18 நாட்கள் இந்த மாதிரி 6 நாள் 9 நாள் 12 நாட்கள் முடிக்கலாம் கொடுத்துட்டு ஒரே நாளில் வேலை முடியணும். ஓகே, ஒரே நாளில் வேலை முடியணும். ஆனால் ஒரே ஒரு ஆணும் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு பெண்ணு மட்டும்தான் இருக்கணும். அதே போல் பையன்கள் வந்து நிறையா பேர் இருக்கலாம். அந்த ஒரு நாளில் முடிகிற அளவுக்கு எத்தனை பையன்கள் தேவை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் பார்க்கலாமா. ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் ட்ரிக்கு தான். ஓகேங்களா. ஸோ எப்படிங்கிறது சொல்லுங்கள். ஒரு ஆண் நம்ம என்ன நோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே ஆண், ஒரு பெண், அப்புறம் ஒரு பையன். ஓகேங்களா. இதில் நம்ம ஆணுக்குரியது என்ன 6 நாள், பெண்ணுக்குரியது 9 நாள், பையனுக்குரியது 18 நாள். ஓகேவா. கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 18 பெரிய நம்பரே மற்ற 6ஓட மடங்களே வரும், 9ஓட மடங்களே வரும். அப்போ 18 தான் அதுக்கான எல்சிஎம். இந்த எல்சிஎம்ங்கிற நான் என்ன சொல்லியிருக்கேன், மொத்த வேலைன்னு சொல்லியிருக்கேன். மொத்தமே 18 வேலை தான் இருக்குது. ஓகேவா. இப்போது உங்களோட திறன், ஒரு ஆணோட திறன் என்ன, ஒரு பெண்ணோட திறன் என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். கெப்பாசிட்டி இப்போது 6 × 3 தான் 18. அப்போது இங்கே 3 தான் வந்து ஒரு ஆணோட திறன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாளில் அந்த 3 வேலையை பார்த்துருவார். ஓகே. அதே போல் பெண்ணோட திறன் பாருங்கள், 9 × 2 தானே 18. அப்போ 2 தான் வந்து அந்த பெண்ணோட திறன். ஓகே. அடுத்தது பையனோட திறன் என்ன, 18 × 18 1 18 × 1 18. ஓகே. அப்போ 1 தான் அந்த பையனோட திறன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் தான் அவங்க கேட்டிருக்குது. ஒரே நாளில் வேலை முடியணும். ஓகேவா. இப்போ கெப்பாசிட்டி கவனிங்க. ஒரு ஆண் வந்து 3 வேலையை பார்ப்பாரா, அப்போ ஒரே ஒரு ஆண் தான். ஓகே. அவர் எத்தனை வேலை பார்த்தாரு, 3 வேலையை பார்த்து முடிச்சிடுவார். அடுத்தது ஒரே ஒரு பெண்ணு தான், அவங்க எத்தனை வேலையை முடிச்சிருவாங்க, 2 வேலையை முடிச்சிருவாங்க. இப்போது நல்லா கவனிங்க, மொத்தத்துக்கு 18 வேலை இருக்குது. ஒரே ஒரு ஆண் சேர்ந்து 3 வேலையை பார்த்துறாரு, ஒரே ஒரு பெண்ணு வந்து 2 வேலை. அப்போ மொத்தத்துக்கு எனக்குள்ள எத்தனை வேலை முடிஞ்சிருச்சு, 5 வேலை முடிஞ்சிருச்சா. அப்போ மீதி எத்தனை, இப்போ இதில் வந்து 5 போன்ஸ் அப்படின்னா மீதி 13 இருக்குது. அப்போது 13 வேலை மீதி இருக்குது. அப்போது பையனோட கெப்பாசிட்டி 1 தான், ஒரு நாளைக்கு 1 தான் பண்ண முடியும். அப்போ 13 பையன்கள் சேர்ந்தா தான் அந்த மீதி இருக்க 13ஐ முடிச்சு மொத்தத்துக்கு ஒரே நாளில் 18 வேலையை முடிச்சிட முடியும். புரிஞ்சுங்களா. ஸோ கொஸ்டினை புரிஞ்ச எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்தது பாயிண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ட்ரிக்கே உங்களுக்கு எல்லா விதங்களில் எப்படி கன்ஃபியூஷன் பண்ணி கேட்டாலுமே அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா. புரிஞ்சுங்களா கான்செப்ட்டு. ஸோ இதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணாமல், இன்னொன்று இது கான்செப்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்லது அப்படிங்கிறது இருக்கணும், அடுத்து மற்றும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 9 ஆண்களும் 12 பெண்கள்னால் அவங்க மற்றும் தானே. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஒரே ஒரு டேஸுங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஒரே ஒரு நாள் அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இதை எப்படி சால்வ் பண்ணாங்கிறத பாருங்கள். 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள், இந்த மாதிரி அல்லது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது என்ன, எப்படி மீனிங் எடுத்துக்கணும், 6 ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையை
ஒரு 8 பெண்கள் இருந்தாவே அவங்க செஞ்சுருவாங்க. ஓகே, அதான் 6 ஆண்கள் 12 நாளில் வேலை பார்ப்பாங்க, அல்லது 8 பெண்கள் அதே வேலையை 12 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ 6 ஆண்களுக்கு சமமானவங்க அந்த 8 பெண்கள். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ 6 மென்னு ஈக்குவல் டு 8 உமன். இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது 6 ஆண்கள் சேர்ந்தாலும் 6 மென்னு சேர்ந்தாலும் 12 நாளில் முடிச்சுருவாங்க, 8 உமன் சேர்ந்தாலும் 12 நாளில் முடிச்சுருவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன, 9 ஆண்களும் ப்ளஸ் 12 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த ரெண்டையுமே இப்போ மென்னு இருந்தாங்கன்னா இதையும் மென்னாக நம்ம மாற்றிடணும், அல்லது உமனாக மாத்திரந்தா இதை நம்ம உமனாக மாற்றணும். இப்போ எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, 6 மென்னு 8 உமனுக்கு சமம் தானே. இப்போ நீங்கள் இதை 2ஆல் அடிச்சு கொடுங்க. 2ஆல் அடிச்சு கொடுத்தா 3 மென்னு, இங்கே 4 உமனுக்கு சமம். ஓகே, 3 மென்னு 4 உமனுக்கு சமம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ 9 மென்னுக்கு வந்து எத்தனை பேர் சமமாக இருப்பாங்க? 3 × 3 9ன்னு வருமா? அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 தானே. அப்போது 9 மென்னுக்கு சமமானவங்க 12 உமன். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. 9 ஆண்களும் 12 பெண்களும் அந்த பாயிண்ட்டை நான் எடுக்கவே இல்லை. இங்கே ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து தான் 3 மென்னு 4 உமனுக்கு சமம்னா, அப்போ 9 மென்னுக்கு சமமானவங்க 12 உமன். இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், 9 மென்னுக்கு பதிலாக 12 உமன் நான் நோட் பண்ணுறேன். அப்போ 12 உமன் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்க இந்த 12 உமன். அப்போ மொத்தத்துக்கு எத்தனை பேர்? 24 உமன். ஓகேங்களா? இப்போது நம்ம பிஎஸ்டி கான்செப்ட் தான் நம்ம வரப்போகிறோம். இப்போ இங்கே உமன் தான் நம்ம எடுத்துட்டோம். அப்போ 8 உமன் 12 நாளில் செஞ்சாங்கன்னா 8 உமன், அதாவது பிஎஸ்டி மெத்தடில் பர்சன் டேஸ், இது ஃபஸ்ட்டு குரூப்பு. அதே போல் செகண்ட் குரூப்பே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல. 8 உமன் 12 நாளில் வேலை வைத்தாங்கன்னா 24 உமன் எத்தனை நாளில் வேலை வைப்பாங்க? இதுதான் கேள்வி. ஓகே, அப்போ 1 12 12 2 12 24 1 2 4 2 8. அப்போது அவங்க 4 நாளில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க. இதான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் வந்துட்டு கொஸ்டின் அதிகமாக இருக்கும். இங்கே அதே இது அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து சண்டே நடக்கக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாடலில் அமௌண்ட்டு வச்சும் ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருப்பேன். பட் இங்கே நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை நீங்கள் இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஆனால் இதே மெத்தடில் அந்த எத்தனை பேர்த்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக பிஎஸ்டி மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் அந்த நாளைக்குரிய டெஸ்ட்டில் சண்டேக்குரிய டெஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சா. ஸோ அடுத்து ஸ்பீடு கான்செப்டில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அடுத்து ஸ்பீடு கான்செப்டில் தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான கொஸ்டின் காமிச்சிடுறேன். ஸ்பீடு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக என்ன அப்படின்னா கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் வச்சு தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. 54 km/மணி வேகமானது கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம் சொல்லிட்டு எல்லாமே மீட்டர்/வினாடியில் வினாடியில் இருக்குது. மீட்டர்/வினாடி. அப்போது இவங்க km/h கொடுத்துட்டு மீட்டர்/செகண்ட் கேட்கலாம், அல்லது மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டு km/h கேட்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு சம்ஸு இந்த ஸ்பீடு கான்செப்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இப்போது மீட்டர்/செகண்ட்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் km/h நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, ஓகேவா, ஆர் km/h இருக்குது, அதை மீட்டர்/செகண்ட் நீங்கள் மாற்றுறதா. இந்த கன்வர்ஷன் நீங்கள் நல்லா கவனிங்க. எந்த நம்பரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து கிளியராக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ பேசிக் தெரியாமல் பாருங்கள். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். ஓகே, 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். அப்போ இங்கே கிலோமீட்டர் இருக்குது, இதிலேருந்து அவங்க மீட்டராக கேட்டிருக்காங்களா? அப்போ நான் 1 கிலோமீட்டருக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 1000 மீட்டர்னு நான் நோட் பண்ணிட்டேன். ஓகே, அதே போல் 1 ஹவர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது,
60 மினிட்ஸ் இருக்குது. அடுத்து 1 மினிட்டுக்கு 60 செகண்ட் இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம 60ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 60 × 60 அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்போ 1 ஹவருங்கிறது பதிலாக எத்தனை செகண்ட் நம்ம நோட் பண்ணணும்? 60 × 60 நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 அடிச்சுட்டேன். ஓகேவா? அடுத்தது என்ன வரும்? நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 10, இங்கே 2 6. அப்போ மேலே என்ன இருக்குது? 5ங்கிறதா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 3 × 6 3 18. அப்போது இங்கே மீட்டர் பர் செகண்ட் தானே, இதில் வந்து செகண்ட் மாற்றிட்டோம். அப்போது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா அங்கே 5/18ஆல் பெருக்கணும். ஓகேவா? அதே இது மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவராக மாத்திரா இருந்தால் இது அப்படியே தலையீடு 5/12க்கு பதிலாக 18/5 நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது கிலோமீட்டர் பர் ஹவருக்கு. ஓகேவா? அப்போ இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கன்வர்ஷனில். ஓகே, அது புரிஞ்சா? இப்போ இங்கே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 54 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு நிமிஷம். 54 கிலோமீட்டர் பர் மணி. இதை நம்ம என்ன மாற்றணும்? மீட்டர் பர் வினாடிக்கு நம்ம மாற்றணும். அப்போ 54 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்குது. இதை நம்ம 54 × மீட்டர் பர் ஹவர் வினாடி அப்படின்னா எதால் மல்டிபிள் பண்ணணும்? 5/18ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு டேரெக்டாக என்ன வரும்? மீட்டர் பர் செகண்ட் வந்துடும். 18 18 3 18 54. அப்போ 3 × 5 15 15 மீட்டர் பர் வினாடி. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ 5/18ங்கிற நம்பரை யூஸ் பண்ணணும். அது எப்படி வந்ததுங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, இதே கன்வர்ஷன் தான். 180 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தை செல்கிறது எனில் அதன் வேகத்தை மீட்டர் பர் வினாடியில் கூறு. மீட்டர் பர் வினாடிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு ட்ரிக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருந்து மீட்டர் பர் செகண்ட் கேட்டாங்கன்னா கிலோமீட்டரை விட மீட்டருங்கிறது சின்னது. ஓகே, கிலோமீட்டரை விட மீட்டருங்கிற சின்னது. அதனால சின்ன நம்பர் மேலே வரணும். 5/18ன்னு வரணும். இப்போ 5ஐயும் 18ஐயும் பார்க்கும்போது 5 தானே சின்ன நம்பர், 5 வந்து மேலே வரணும். அப்போ 5/18. அதே இது மீட்டர் பர் செகண்டில் இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்டாங்கன்னா மீட்டர்லேருந்து கிலோமீட்டருங்கிறது பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பர் மேலே வரணும். 18/5. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதில் சொல்லலாம். என்ன சம்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்குரிய பாசிட்டிவான ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் யார் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன். அதே போல் தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வீடியோ முழுமையாக நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் கொடுத்துருக்க என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஸோ வெரி குட். ஸோ நல்லா கீப் அப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். 150 மீட்டர் நீளமுள்ள புகைவண்டி ஒரு தந்தி கம்பத்தை 12 வினாடிகளில் கடந்தால் அந்த புகைவண்டியின் வேகத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா பொதுவாக வந்து இந்த ஸ்பீடு கான்செப்டில் நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதுதான் நம்ம மெயினான ஃபார்முலா. இதுலேருந்தே 3 மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்பீடுன்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்தே டிஸ்டன்ஸ் பை டைம்னு வரும். இந்த டீங்கிறது மல்டிப்ளருக்கு இந்த சைடு போகும்போது டிவைடில் மாறும். அதே இது டைம் அப்படின்னு கேட்டாலும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 ஃபார்முலா அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான மேஜர் ரோல். ஸோ அதனால் இந்த ஸ்பீட் கான்செப்ட் அப்படின்னாவே இந்த 3 ஃபார்முலா வரும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிலோமீட்டர் இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதே போல் டைம் அப்படிங்கிறதும் ஹவர்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்பீட் என்னன்னு கிடைக்கும்? கிலோமீட்டர் பர் ஹவர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா கவனிங்க. ஏன்னா டேரெக்டாக நான் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த கன்வர்ஷன் நீங்கள் புரிஞ்சுட்டு அப்படின்னாவே அதுக்கப்புறம் நம்ம எத்தனை சம் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் என்னென்ன சம் இந்த ஸ்பீட் கான்செப்டில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை
டிஸ்டன்ஸு மீட்டரில் கொடுத்து டைம் வந்து செகண்டில் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு என்ன கிடைக்கும், மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ரூலில் வரணும். இது வரலை அப்படின்னா தான் என்ன மேலே மாற்றுவாங்கன்னு பாருங்கள். இங்கே கவனிங்களே, 150 மீட்டர் நீளம் இல்லை, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஒரு தந்தி கம்பத்தை 12 வினாடிகளில், இங்கே வந்து செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட வேகத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். உன்னோட டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருந்தால் டைம் வந்து ஹவரில் இருக்கணும். அப்படி கிடச்சி அப்படின்னா ஸ்பீடு வேல்யூ, ஒருவேளை வந்து ஸ்பீடும் டைமும் கொடுத்து டிஸ்டன்ஸும் மாறலாம், அல்லது ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் தான் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைமும் வந்து ஹவர்ஸில் கிடைக்கும். இதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டான யூனிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே மாற்றம் இருக்குது. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற பாருங்க. இதுக்கு என்னென்னா இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கே அடுத்தது டைம் கொடுத்துருக்காங்களா, டைம்லேருந்து ஸ்பீடு தானே கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பீடு கேட்டிருக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, 150 மீட்டர். வினாடி என்ன, 12 வினாடி. இப்போ இங்கே கிடைக்கக்கூடியது அடுத்தது என்ன, மீட்டர். இது வந்து மீட்டர் பர் செகண்ட் தானே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும். அப்படின்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், 18/5 நம்ம டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிடைக்கிற வேல்யூவை 18/5 எங்கே யூஸ் பண்ணணும், 5/12 எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த நம்பரால் டேரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கிடச்சிரும். ஓகேவா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 150/12 சிம்பிளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 12/5 நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஏதாவது நம்பர் வந்து இங்கேயே அந்த 18 5 டிவைட் ஆகக்கூடிய பாசிபிளாக இருக்குது. அதனால தான் நான் டேரெக்டாக இங்கே நான் மல்டிபிள் பண்ணேன். இப்போ 6ஆல் அடிச்சு விடுங்க. 3 18, 2 12, 1 5, இங்கே 30 150. ஓகே, 1 2, இங்கே 15 2 30. 15 × 3 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 15 × 3 என்ன, 45. அப்போ 45 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிளானதான், நான் பொறுமையாக தான் நான் சொல்கிறேன். நல்லா அதை கவனிச்சுக்கோங்க. நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்த அந்த 5/18 எங்கே யூஸ் பண்ணணும், 18/5 எங்கே யூஸ் பண்ணுங்கிறத கிளியராக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பர் மணியில் கூறு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மாற்றம் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க, 600 மீட்டர். அடுத்து டைமை பார்த்தீங்க அப்படின்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதாவது நிமிடங்களில் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மாற்றம் இருக்கா, இதைத்தான் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். அடுத்து அவங்க கிலோமீட்டர் பர் மணியில் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்பீடு தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறதான். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன, 600 மீட்டர். ஓகே, இது மீட்டர்லேயே நோட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை இங்கே டைமை வந்து 5 மினிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், செகண்ட்லேயே நோட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட் தானே. அப்போது 5 × 60ங்கிறதை நீங்கள் நோட் பண்ணிடணும். எப்போயுமே மீட்டர் பர் செகண்ட். ஒருவேளை ஆப்ஷனில் ஏதாவது ஒரு மீட்டர் பர் மினிட்டுன்னு கேட்டிருந்தாங்க, நீங்கள் 5 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அது நீங்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் யூனிட்டுங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மீட்டர் பர் செகண்டில் தான் எழுதியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், 18/5 நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். டேரெக்டாக நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே கிடச்சிரும். சிம்பிளை பண்ணலாமா? ஸோ இந்த 60 இங்கே 10ன்னு வரும். ஓகே, எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தா 10ன்னு வரும். 1 5, இங்கே 2 10. அப்போ 2 × 18, 2 × 18 வேல்யூ என்ன, 36. 36/5, 36/5 அடிச்சு கொடுங்க. 1 5, 7 35. பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 0 சுத்தமாக இங்கே பாயிண்ட்டு 2 டைம்ஸ் வரும். அப்போ 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டர் பர் ஹவர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரிஸ்கே இல்லாமல் கரெக்டாக எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஸோ சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், ஒருவர் தனது பயண தூரத்தில் 2/11 பங்கை கோச் வண்டியிலும் 17/22 பங்கை ரயில் வண்டியிலும் மீதமுள்ள 1 கிலோமீட்டரை நடந்தும் கடந்தார் எனில் பயண தூரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எத்தனை பங்கு? 2/11 பங்கு. ஓகே, அடுத்தது என்ன? 17/22 பங்கு. 17/22 பங்கு. ஓகேவா? இப்போது இந்த 2 நம்பருக்கும் கீழே உள்ள அந்த 2 நம்பருக்கும் 11க்கும் 22க்கும் என்ன எல்சிஎம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 11க்கும் 22க்கும் என்ன எல்சிஎம் வரும்? 22 தானே எல்சிஎம் வரும். ஓகே, ஸோ அப்போது இங்கே எல்சிஎம் 22ன்னு எடுத்துட்டீங்க. இப்போ இங்கே என்ன? 11 × 2 தான் 22. அப்போ மேலே நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், 4 ப்ளஸ் 22 அப்படியேனா மேலே அதையே நோட் பண்ணிடுவோம் 17ன்ட்டு. அப்போ மேலே என்ன இருக்குது? 17 + 4 21/22. இதில் இருந்து தான் நீங்கள் ஒரு சில விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே இருக்கிறது மொத்த அளவு. ஓகே, மேலே அவங்க பயணம் செய்த அளவு. ஓகேவா? இப்போ இந்த 2க்கு தான் நம்ம எல்சிஎம்லாம் எடுத்து அவங்க இந்த 2ல் எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அந்த மீதமுள்ள 1 கிலோமீட்டருங்கிற இங்கே மட்டும் கிலோமீட்டர் நோட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த கிலோமீட்டர் எந்த பங்குக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும்னா, மொத்த பயண அளவுக்கும் அவங்க பயணம் செஞ்ச அந்த அளவுக்கான வித்தியாசம். அப்போ 22 - 21 அப்படின்னா ஒரே ஒரு பங்கு தான் இருக்குது. இந்த ஒரு பங்கை தான் அவங்க நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க? ஒரே 1 கிலோமீட்டர் தான் நடந்து போயிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 1 கிலோமீட்டர் அப்படின்னா மொத்தம் இருக்கிறது 22 பங்கு. அப்போ 22 கிலோமீட்டர். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த பின்ன வேல்யூ எப்படி நம்ம கொண்டு வரோம், அந்த பின்ன வேல்யூலேருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு மயில் 420 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் செல்லும் மயில் 7 மணி 30 நிமிடங்களில் எவ்வளவு தூரத்தை கடக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த அந்த நேர் விகிதம் எதிர் விகித கான்செப்ட் தான். டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போது ஒரு மயில் 420 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் கடந்திருக்கு அப்படின்னா அதே வேகத்தில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்தது 7.5 மணி நேரம், அதாவது 7 மணி 30 நிமிடமா, அப்போ 7.5 மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர்? டைம் அதிகமாகுது அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல. அப்போ இது நேர் வீதம் தான். நேர் வீதத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? குறுக்கு பெருக்கெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருந்தது. இப்போ இது ஒரு கலர் பின்னத்தில் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? 7ங்கிறத 7 × 2 14, 14 + 1 15. அப்போ 15/2ன்னு மாற்றிட்டீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சைடு இருக்க இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணலாம். 4 5 5, இங்கே 8 5 40, பேலன்ஸ் 2 20 அப்படின்னா 4 5 20. அப்போ 84ன்னு இருக்கா? நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியது தானே இருக்குது. 84 × 15/2 இதைத்தான் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 1 2, இங்கே 42 2 84. இப்போ 42ஐயும் 15 தான் மல்டிபிள் பண்ணணும். ரொம்ப சிம்பிளானதான். 15 நீங்கள் 10 + 5ன்னு எடுத்துக்கலாம். 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 420ன்னு கிடைக்கும்ல. அடுத்து இதில் பாதி தான் 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கும். 420ல் பாதி என்ன? 210. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 630ன்னு கிடைக்கும். மல்டிபிள் பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட். நீங்கள் 42 × 15ன்னு நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் ஓகே. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 630ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ஸ்பீடு கான்செப்ட்லேயே இதே ட்ரிக்கு நீங்கள் இந்த நேர்வீத எதிர்வீத கான்செப்ட்லேயே யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. பாருங்கள், இப்போ பார்த்ததா ஒரு மயில் 90 கிலோமீட்டர் தூரத்தை 2.5 மணி நேரத்தில் கடக்கும். அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம். ஓகே, இது நேர்வீதம் தானே. 90 கிலோமீட்டரை 2.5 மணி நேரத்தில் கடந்துச்சுன்னா 210 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கடக்கும்? அப்போது தூரம் அதிகமானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைமும் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ நேர்வீதம் தான். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண அதே மெத்தட் தான். கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார் மற்றும் மீதமுள்ள 40 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவருடைய மொத்த பயணத்திற்கான சராசரி வேகம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஏன் இங்கே சராசரி வேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க? ரெண்டு தூரம் இருக்குது. இங்கே 30 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, அடுத்து 40 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அடுத்து அவரோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தாலும் 5 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரத்தில் கடக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாற்றம் இருக்குது அப்படின்னா இதில் இருந்து சராசரி வேகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேட்பாங்க. அப்போ சராசரி வேகம் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, சராசரி ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சராசரி வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். நம்ம ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது என்ன. அப்போ சராசரி வேகங்கிறது என்ன அப்படின்னா மேலே வந்துட்டு மொத்த தூரம்னு இருக்கும், மேலே டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். அதே இது இங்கே மொத்த தூரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், டிவைடட் பை மொத்த டைம் அப்படின்னு நோட் பண்ணணும். ஓகே, மொத்த நேரம் அப்படின்னு நோட் பண்ணணும். கீழே வந்து நேரம் தானே, ஓகே டைம் தானே. அப்போது நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடிய அதே ஃபார்முலா வந்துருச்சு. வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். இது கிடச்சிருச்சா? ஓகே, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு இருக்கும். மொத்த தூரம் மொத்த நேரம் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சா? ஸோ எந்த வித கன்ஃபியூஷன் இல்லை, ஒரே ஃபார்முலா தான். இப்போ நம்ம வேல்யூ அப்ளை பண்ணணும், கரெக்டாக நோட் பண்ணுங்கள். மொத்த தூரம் இங்கே நம்மளுக்கு டைரெக்டாக இருக்குது. என்ன, 30 கிலோமீட்டர் தூரம், அடுத்தது 40 கிலோமீட்டர் தூரம். நோட் பண்ணிடலாமா? 30 கிலோமீட்டர் தூரம் ப்ளஸ் 40 கிலோமீட்டர் தூரம். ஏன்னா மொத்தத்தை நோட் பண்ணணும், டிவைடட் பை மொத்த நேரம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே 5 அப்படிங்கிறது அவங்க கரெக்ஷன் பண்ணி போட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக 5ங்கிறது கிடையாது, 6 அப்படிங்கிறது வரணும். ஓகே, ஸோ 6 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார், மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார் அப்படிங்கிறதான் இங்கே இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 6ன்னு மாறினதுனால மேலே இருக்க அந்த தூரம் வந்துட்டு எந்த மாற்றம்லாம் கிடையாது. ஒன்று 30 கிலோமீட்டர் தூரம், அடுத்தது 40 கிலோமீட்டர் தூரம். ஓகே, இப்போ மொத்த நேரம் அப்படிங்கிறதுல செகண்ட் பார்ட்டுக்கு தான் அவங்க 5 மணி நேரத்தில் கடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 40 கிலோமீட்டர் தூரத்தை தான் அவர் 5 மணி நேரத்தில் கடக்கிறார். அப்போ ஒரு நேரம் கிடச்சிருச்சு 5ன்ட்டு. ஓகே, அதே இது இன்னொரு ஒரு நேரம் கிடைக்கல, ஏதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய நேரம் கிடைக்கல. 30 கிலோமீட்டர் தூரத்தை அவர் என்ன மணிக்கு 6 கிலோமீட்டர் பர் வேகத்தில் செல்கிறார், மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இதுலேருந்து எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம்? அப்போ நீங்கள் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டேட்டாவில் இருந்து டிஸ்டன்ஸு ஸ்பீடு, இதில் இருந்து நீங்கள் டைம் கண்டுபிடிக்க என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 6 கிலோமீட்டரில் போனால் 6 30, அப்போ 5ங்கிறது கிடச்சிருக்குமா? இதுதான் 5 ஹவர் அப்படிங்கிறது தான் அவர் ஃபஸ்ட் ஒருத்தோன்னு எடுத்துருக்குதா டைம். ஓகே, அப்போ இங்கே டைம்ங்கிறத நீங்கள் மறுபடியும் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ தான் நீங்கள் 30 + 40 70ன்னு கிடைக்கும், டிவைடில் 5 + 5 10ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது 7 அப்படிங்கிற கிடைக்கும். அப்போ அவரோட சராசரி வேகம் என்ன, 7 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் வந்து சரியானது. ஒருவேளை சார் 5னே இருந்திருந்தால் எப்படிங்க சார் நாங்கள் பார்க்குறது அப்படின்னா, இங்கே 5 கிலோமீட்டர் மணிக்கு 5 கிலோமீட்டர் பர் ஹவர்னு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே அடிச்சு கொடுக்கும்போது 6 இப்போ இங்கே 5 தானே இருக்குது, அப்போ 6 30, அப்போ எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம்? 6 மணி நேரம் எடுத்திருக்கோம். அந்த 6 மணியை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு மொத்தத்துக்கு என்ன கிடைக்கும்? 11ன்னு கிடைக்கும். அப்போ 11ன்னு கிடைச்சு அப்படின்னா ஸ்பீடோட வேல்யூ என்ன? 6 × 11 66, பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 6 4/11 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் கடற்கரை புக் வச்சுருந்தீங்கன்னா ஆன்சர் 7 கிலோமீட்டர் பர் மணின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நான் சொன்ன இந்த கரெக்ஷன் 6 கிலோமீட்டர் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். ஒருவேளை சார் நான் 5னே வச்சு பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர் வரும், 6 4/11. ஓகேங்களா? ஸோ இதுபடி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ சராசரி வேகம் அப்படிங்கிற போது மொத்த தூரம் மொத்த நேரம்ங்கிறதான் ஃபார்முலா. அதுக்கு தேவையான டேட்டாவை அதில் நம்மளுக்கு இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கவனமாக நோட் பண்ணணும். ஓகேங்களா?
ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நீங்கள் கவனிங்க, இதில் நிறையா மாற்றம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. கவனிங்க, ஒரு பள்ளி மாணவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு 4 km/h என்ற வேகத்தில் நடந்து சென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பாகவே சென்றடைகிறான். அவனது வேகம் 3 km/h என்றிருந்தால் 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடைவான் எனில் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு எவ்வளவு தூரம்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஸ்பீடு வந்து 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஒன்று போகும்போது 4 km/h, அதே போல் இன்னொன்று 3 km/h அப்படிங்கிற ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே போல் 2 டைமும் கொடுத்துருக்காங்க. 20 நிமிடம் முன்னதாக போயிடுவாங்க, அதே போல் 20 நிமிடம் தாமதமாக போயிடுவாங்க அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தூரம் கேட்டிருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் வாங்க. தூரம் டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸ்பீட் இன்ட்டு டைம். இதை மறந்துடக்கூடாது, தான் பேசிக் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஸ்பீடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 ஸ்பீடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று 4 km, இன்னொன்று 3 km. ஃபஸ்ட்டு எப்பவுமே km/h இருக்குல்ல, ரைட். அப்போது அது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்க, யூனிட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் இருந்து ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, இன்னொரு வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஒரு சராசரி வேகம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் அந்த டிஸ்டன்ஸு கொடுத்து டைம் கொடுத்து சராசரி வேகம் அப்படின்னா மொத்த தூரம் பை மொத்த நேரம் அப்படின்னு போட்டிருந்தோம். இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே நம்ம ஒரு சராசரி வேகம்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா xy பை x மைனஸ் ஒய். இதுதான் அதற்கான ஃபார்முலா. ஓகேவா? சராசரி வேகம். அப்போ ரெண்டுலேருந்து ஒரே ஒரு ஸ்பீடு மட்டும் இதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போது இங்கே எக்ஸுங்கிறது என்ன? 4, ஒய் அப்படிங்கிறது 3 டிவைடட் பை 4 மைனஸ் 3. அப்போ என்ன வரும்? இங்கே வேல்யூ 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்போ ஒரு எஸ்ஸோட வேல்யூ 12 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இங்கே 12 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு டைம் வேல்யூ தேவை. டைம் வேல்யூ நீங்கள் என்னென்னா ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று 2 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்பாக, இன்னொன்று 20 நிமிஷத்துக்கு தாமதமாக அப்படிங்கிறத. அப்போ ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 20 + 20 என்ன வரும்? 40 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 40 அப்படிங்கிறது நிமிடம் தானே. அப்போ இந்த நிமிடத்தை இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து km/hன்னு இருக்கா. அப்போ இந்த 40 நிமிடத்தையும் நீங்கள் அவருக்கு மாற்றணும். அவருக்கு மாற்ற என்ன பண்ணணும்? டிவைடில் 60ன்னு நீங்கள் நோட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? அப்போ ஸ்பீடுங்கிற இடத்துல எப்படி நான் வேல்யூ மாற்றிருக்கேன், டைம் அப்படிங்கிறத எப்படி நான் மாற்றிருக்கேங்கிறத கவனிச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 அடிச்சிடறேன். 1 6 2 12. அப்போ 2 × 4 8 அப்படிங்கிறது. அப்போ 8 கிலோமீட்டருங்கிறது தான் இதற்கான டிஸ்டன்ஸ். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்பீடில் போணுச்சு அப்படின்னா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். அதே போல் வேறு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போனால் வேறு ஒரு நிமிடங்கிறது மாறும். அப்போ அதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீட் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தட்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா போதும், இதுக்கப்புறம் வரக்கூடியதும் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கான டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.